தள்ளு, பிறகு பார்ப்போம். லண்டன் மாநகர் கால்னுட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். சுமார் 4.25 ஆண்டுகளாக உனக்கு நிறைய பண நஷ்டமும் உடல் ஆரோக்கிய குறைவும் வீட்டுக்குள் அமைதி இல்லாத வாக்குவாத குழப்பங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் உன் மனைவிக்கு உன்னுடைய அன்பு பாசத்தின் மீது ஒரு சிறிய ஐயப்பாடு இருக்கு. புரியுதா? அன்பு உள்ளத்தில் ஒரு ஐயப்பாடு. இந்த குழப்பத்துக்கு வேறு எதுவும் காரணங்கள் இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் மாந்திரிகத்தால் சில குறைபாடுகள் நடந்திருக்குன்னு மேலேருந்து உத்தரவு. இப்போ உடல் அளவுக்கு பாதிக்கப்பட்டதை பார்த்தேன். கால் ஒன்றுட்டு வா. உன்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தேன். உள்ளளவுக்கு உடலுக்குள்ளே எதுவும் பாதிப்பு இல்லை, நார்மல்னு தான் ரிசல்ட் இருக்குது. ஆனாலும் இந்த வலி உபாதைகளும் வேதனைகளும் இருக்க, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஸ்பிரிச்சுவல் லைனில் எதுவும் பிரச்சனை இருக்குமான ஒரு சின்ன சந்தேகம். அப்படி இருக்கிறது உண்மை. அதை நீக்கி நிறுத்தி தெளிவு பண்ணி வந்துட்டா போதுங்களா? கால் ஒன்றுட்டு வா. லண்டனா? இந்தா ஓம் நமச்சிவாய குடிக்கலாம். இந்த வலி இன்னையிலிருந்து நின்றும். அது சம்பந்தமான சிந்தனைகளெல்லாம் உன் நெஞ்சை விட்டு நீங்கும். இனி தீய சக்திகள் அடுக்காது, உணர்வுகள் குறைஞ்சிடும். தேய்ச்சி குளிச்சுக்கோ. இதை உடலில் போட்டுக்கோ, நோய் அண்டாது. அந்த வலியிலிருந்து நீக்கி தெளிவாக்கி தரேன். இன்னொரு ப்ராஜெக்ட் தொழில் ஆரம்பிக்கணுங்கிற சிந்தனை வரும். அதை இன்னொரு 3 மாதம் கழித்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு பணமும் கிடைக்கும். நீக்கி தந்துடுறேன். அடுத்து புதுமைப்படுத்துவோம். போயிட்டு வாங்க. அடுத்து பேசலாம். இன்று உத்தரவு அவ்வளவுதான். அமெரிக்கா யாரப்பா? அப்பன் தொழிலே அவனது பிள்ளை, சொப்பனத்திலே மறப்பதும் இல்லை, உண்மையோடு உழைக்கணும் தானே தன்னே. என்ன பாட்டு? மதுரை வீரம் படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாடல். கால் ஒன்றுவாடா. அமெரிக்காவா நீ? கால் ஒன்றுவா. சரி சரி சரி. உன்னுடைய ஆத்மாவை நான் ஆராய்ந்து பார்த்தேன்டா. இப்போ 1.25 ஆண்டுகள் இதற்கு முன்னால் அங்கே இருந்து கிரீன் கார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு நீ தொழில் பார்த்துக்கிட்டு இருந்த. எதிர்பார்க்காம சட்டத்தின்படி தள்ளப்பட்டு இப்போ அந்த தொழில் பார்க்கறதுக்கு அங்கே போக முடியாத அளவுக்கு நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி உனக்கு செல்வாக்காக இருக்க கொஞ்சம் வழியை வகுத்து தந்தால் போதுங்களா? இப்போ நிறைய டாலர்ஸ் நஷ்டங்கள் உனக்கு, அவைகளால் சரியாக்கி வண்டி வாகன சம்பந்தமான தொழிலையும் உருவாக்கி தரேன். கால் ஒன்றுட்டு வா. மனதுக்குள் மத்தாப்பு படம் இல்லையா? நீ ஒருத்தன் வா. மனதுக்குள்ள ஒரு உறவு பற்றி ஒரு கவலை இருக்குதா? அதை என்ன செய்யலாம்? அதை வச்சுக்கிடவா வேண்டாமா? வச்சுக்கலாமா? என்னடா வச்சுக்கலாமா? பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கலாமா? கண்ணு முடிக்கா வச்சுக்கலாம். இந்தா ஜெயிச்சுக்கா, ஓகே பண்ணிக்கா, சந்தோஷமா இருக்குக்கா. இல்லை நீ என்னடே என்ன பார்த்து சிரிக்க? நீ கர்பசாமி அப்படியா? அப்படியா? லண்டன் அருகாமை உள்ள நாடு எந்த நாடியாது? யூகே, யுனைடெட் கிங்டம் தான். அதுவும் ஓகே. கால் ஒன்று. அப்படியா? கல்யாணம் முடிச்சிட்டியா? உட்கார். உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். மனைவியினுடைய மனசுக்கும் உன் மனசுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு.
உண்மையா இல்லையா? இந்த வாழ்க்கை தொடர்ந்து நடக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ளே இருக்கு. இப்போதைக்கு நீ உழைத்த செல்வங்களெல்லாம் கொஞ்சம் உன்னை விட்டு நீங்கி கடன்களும் குடும்பத்துக்காக பகிர்ந்தளிக்கப்பட்ட நீ நஷ்டமாகி அடுத்து எந்த ஒரு வழியை நாடி சென்றால் நிலையான வாழ்க்கையும் தொழிலையும் பெறலாம்ங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில். உண்மையா? கால் வந்துட்டு வா. ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கானே, யார்கிட்ட கொடுத்துருக்கான் கேட்டு பார்ப்போம். ஒரு கம்பெனி சார்ந்த ஒரு இடத்தில் ஒரு மகத்தில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கியாமலா, அது உனக்கு சரியாகி வந்துட்டா நீ பாஸ் ஆகிடுவ. சரி பண்ணி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா, பிடிச்சிடலாம். சரி வா. நைட்டில் படுத்திருக்கும் பொழுது ஒரு தெய்வீக கனவுகள் போல சில காட்சிகள், ஏதோ ஒரு சக்தி நம்ம கூட வருது அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உனக்கு இருக்கு. அதுதான் நான் ஒரு சத்தம் கொடுத்தேன். ஏன் நீ வந்தேன்னு கேட்டேன். இல்லை, உன்னுடைய ஆத்மா ஜீவகாந்த சக்திக்கு அது கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் இருக்கு. அதனால் உன் கூட நீ போனாலும் அப்படி திரும்பி பார்த்தாலும் ஏதோ உன் பின்னால் வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இருக்கா இல்லையாடா? அந்த சக்தி நல்லதா கெட்டதா, அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள. அது வேணுமா உனக்கு? அது உனக்கு வராது. நல்ல சக்தி அல்ல, 60 ஆத்மா. அதை நான் நீக்கி தந்துடுறேன். இதுக்கிடையில் கழுத்துல இருந்து முதுகு வர ஒரு வலி, இடுப்பு ரெண்டும் யூரின் ட்ரப்பில் வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் உள்ள வலி, இதெல்லாம் உனக்கு இருக்கான். அதில் மருத்துவத்தால் தீர்மானம் பார்த்தேன். மருத்துவம் பெரிதாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படவில்லை. ஆனால் மனசளவில் நீ சோர்ந்து இப்போ வேதனைப்பட்டு இருக்க. இதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்லா. கால் வந்துட்டுவான். கொடுத்தானா? யார்கிட்ட? உண்மை சொல்லுவானவன், நம்ம சொல்ல வச்சுருவோம். யார்கிட்டையும் பணம் கொடுத்தியாமலா? வந்தாச்சு அந்த பணம்லாம்? ம், சரி, கண்ண முடிக்கா. இந்தா மகனே, என்னை நினச்சி தியானம் பண்ணிக்கா, உன் எண்ணங்கள்லாம் நிறைவேறும். 3 மாதத்தில் அந்த கல்வியை நீ தொடங்கலாம், வெற்றி அடைந்து வருவாய். சான்று கிடைக்கும். ஜெயிச்சுக்கிட்டே இரு. நல்லா இரு. கருப்பசாமி எடப்பாடி, என்னம்மா நீ முன்னால உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க? பீஸ்மருக்கு செகண்ட் இருந்த மாதிரி எத்தனை மக்கள் இருக்காங்க? யாரு? எடப்பாடி. உடல்நிலை சரியில்லாத மங்கையை அழைத்திருக்கிறேனப்பா. எடப்பாடி நீங்க தான் முதல்வரா? சாப்பிட்டு வாங்க. இந்த இவங்களை அனுப்புறதுக்கு தான். பக்கத்தில் வாங்க. தள்ளடா, ஏ ராஜா, அங்கே தள்ளடா. உன்னுடைய வீட்டுக்கு அருகில் நான் பார்த்தேன், பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு சாமி வராரு. என்ன சாமி? பெரிய அண்ணன் அப்படின்னு ஐயனார் கூட ஒரு சாமி இருக்காரு. புரியுதா? இவங்களை இன்னும் 3 மாதங்களில் சிறப்பாக நடந்து தெளிவாக நிற்க வச்சு தாரேன். இப்போ பழைய நிலையிலிருந்து ஒரு மாற்றம், அப்படி படிப்படியாக சுய சிந்தனையோடு தெளிவோடு இருக்க வச்சா போதுமில்லா. உடலில் உணர்வு ஓட்டங்கள் குறைஞ்சிருக்கு, அதை சீராக்கி தந்துடுறேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை. கூப்பிடுப்பா கருப்பசாமிய. சக்தி கொடுத்தாச்சு, கும்பிடுமா. மெல்ல மெல்ல உடல் உறுப்புகள் இயங்கும், தெளிவாயிருவாங்க. கர்மசாமிக்கு
தந்தா சந்தோஷம் தானே. தாங்க நல்லது தானே. பௌர்ணமிக்கு வாங்க, நீங்கள் மட்டும் கூட வந்து தந்துட்டு போகலாம். இவங்களையும் சேர்த்து அழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க கையாலே கொடுக்கட்டும், அதில் ஒரு புண்ணியம் உண்டு. கரெக்ட். இல்லை நீங்கள் கூப்பிட்டு வாங்க, அதுதான் நல்லது. கருப்பசாமிக்கு இந்த அம்மா நல்லாக்கி தரேன், வெற்றியாக எழுந்துச்சு நடக்கலாம். ஆகியாச்சு, தடையில்லாமல் நடத்தி தரேன். வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, 2 கிட்ட வாங்கிக்கோங்க. அதை முதல்ல சரி. சாப்பாடு ஆகிடுதா? சரி, சாப்பிட்டு கிளம்புங்க, போய்ட்டு வாங்க. வாங்கிக்கோங்கப்பா. அப்படியா? சரி, பூச்சேரியில் வச்சு கும்பிடணும். இதையும் வச்சு கும்பிடணும். பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க, வெற்றியாயிடலாம். சரி சரி, அடுத்தவங்களை பார்க்கணும், கொஞ்சம் அப்படி இடமா இருங்க. சாமி மடியில் வைங்க. கருப்பசாமி அதே எடப்பாடி எல்லை. மெல்ல மெல்ல சுவாமியே சரணம். கடன்களை பற்றி மன வருத்தப்பட்டது யார்? கடன்களை பற்றி மன வருத்தப்பட்டது யாருப்பா? தம்பி, நான் சொல்றது புரியுதா? அவரங்க பைசில் 1 அடுத்து கூப்பிடலாம். பைசில் 2 சேலம் எல்லை. சேலம் 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 காலூருக்கு வரலாம். நீங்க சேலமா? அப்படியா? உட்காருங்க. அப்படியா? என்னன்னு கேட்டு கொடு. என்ன வேணும்ப்பா? காலூருக்கு வரலாம். வேண்டாம்னு சொல்லிடலாமா? சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்கு உள்ள ஒரு சிவபெருமானுடைய ஆட்சி பெற்ற வீடு. அதனுடைய அருகில் சென்று பார்த்தேன். என் தங்கை மாரி என்பவள் இருப்பாள். என்னடா, உன் மனைவிக்கு உடல்நிலையில் அறுவை சிகிச்சை நடக்க வேண்டிய நிலைமை வருமோ அப்படிங்கிற பயம் உள்ளத்தில் இருக்கு. ஆப்ரேஷன் இல்லைன்னு மேல இருந்து கட்டளை, குணமாக்கி நடக்க வச்சிருந்தேன். கால் விட்டுவான். இந்த பணமும் வாங்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். மாத சம்பளம் கருப்பசாமிக்கு கிடைச்சாச்சு, போயிட்டு வரலாம். கருப்பசாமி பெங்களூர் 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 சாமி கும்பிட வைக்கணும். பெங்களூர் பூர்வீகம் தமிழ்நாடுன்னு சொல்லுது. யாருக்கு பூர்வீகம் தமிழ்நாடா? கால் நோட்டு. புருஷன் எங்கம்மா? கை கழுவுதாரா? வரச்சொல் 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 வரச்சொல். உங்களுக்கும் பூர்வீகம் தமிழ்நாடு தானா? உட்காருங்க, வாரேன், உட்காருங்க. எங்க திருச்சி மாவட்டமா உங்களுக்கு? அது எங்க இருக்கு? வேலூர். வர சொல்லுமா, நேரம் ஆகுது. இல்லறம் என்பது நல்லறமாகும், அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். மனைவியின் பாத்தியா நேரம் எப்படி விளையாடுது. ஆண்டவரே முருகா. கருப்பசாமி பெங்களூர். வேற பேரு? கேசவன். அச்சுதா, கேசவா, மாதவா, கோவிந்தா, அச்சுதா, நாராயணா.
நம்ம ஐயா பேர் கேசவன், ஸ்ரீமன் நாராயணருடைய பேர். என்னப்பா இவ்வளோ லேட் ஆகுது, அடுத்தவர்களுக்கு சொல்லண்டாமாப்பா. வந்துட்டான் 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 வந்துட்டான். கேசவன் கேசவன் மாதவா கோவிந்தா அச்சுதா கேசவா. பரவாயில்ல பரவாயில்ல, கால் வந்துட்டு வாடா. மனம் குழம்பாம டென்ஷன் இல்லாமல் எழுந்துட்டு வா, டென்ஷன் இல்லாமல் எழுந்துட்டு வா. மூன்று தலைமுறைக்கு பின்னால உங்க தாத்தாவுடைய அப்பனுக்கு 2 மனைவி. அதுல ஒரு மனைவி குழந்தைய வயத்தில் இருக்கும்போது தற்கொலை பண்ணி செத்துட்டா. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவன் உனக்கு இப்ப பிள்ளையா வந்து பிறந்திருக்கான். அந்த கர்மாக்களை தீர்க்கக்கூடிய காலங்கள் வருமா அப்படின்னு கேட்டேன் நேற்று இரவு. நிச்சயமாக அந்த கர்மாக்கள் தீரக்கூடிய நேரம் வந்து விட்டது. புரியுதா? 3 ஆண்டுகள் காலங்களுக்கு இந்த கர்மாக்களுடைய விதிப்பலன்கள் இருக்கும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த பயிற்சியின் மூலமாகவும் என் சக்தியின் மூலமாகவும் அவனுடைய மூளையில் செல்லுகின்ற நரம்பை ஒரு நிலையில் செல்லுவதை சரியான நிலையில் ஆக்கி நம்முடைய கவனத்துக்கு அவனை கொண்டு வந்தா போதுங்களா? கொண்டு வந்து விடு. பேச வாடா வாடா நெல்லு தாத்தா பாரு. கர்மசாமிக்கு 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 எல்லாம் புரியும். பேச வைப்போம், நிறுத்தி வைப்போம். 3 பௌர்ணமிக்கு என்ன பார்க்கலாம், செம்மையாக்கிடுவோம். இவனை பற்றி கவலைப்படாண்டாம். ஏன் அப்படிலாம் நெகட்டிவான வார்த்தை பேசுத? வா பக்கத்தில் வா. எதிர்மறையான வார்த்தை பேசக்கூடாது. தெளிவு பண்ணிடுவோம், பிள்ளைய நல்லா ஆக்கிடுவோம். இந்தா ஐஸ்வர்யமாக உன் பிள்ளைய வாழ வைப்பேன். நிம்மதியார் மகளே, ஆனந்தமாக இந்தா கனியை வச்சுக்கோ. நல்லா இருக்கும். சரி டாக்டரேட் போட்டாங்க. புண்ணியமடைங்க மக்களே, புண்ணியமடைங்க. அதே பெங்களூர் எல்லை. என் உடம்புல செய்வன கோளாறு இருக்கம்மா, செய்வன கோளாறு இருக்கம்மா. பொட்டச்சி பொம்பளை பொம்பளை யாருப்பா? பொம்பளை புருஷனும் கொண்டாட்டியும் வந்திருக்காவ. கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் சொந்தமா உங்களுக்கு? அது யார், உங்கள் அம்மாவா அத்தையா? நாளைக்கு பார்க்க சொல்லுங்க. இன்னும் ஒரு தடவை 2 பேரும் ஒன்று போல காலில் விழுங்க. என்னன்னு வரலாம். இவன் உடம்புக்குள்ள ஒரு சக்தி இருந்து இவளை ஆட்டுது. என்னடா, அந்த காலத்தில் இந்த ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் உடுக்கடிச்சா அந்த சக்தி என்ன செய்யும்? ஆடும். புரியுதா? அது தீய சக்தியா தெய்வ சக்தியான்னு பார்த்தேன். மாந்திரிகத்தாலான ஏவல் சக்தி. புரியுதா? இந்த சக்தி சில சமயத்தில் உள்ளுக்கு இருந்து பேசுறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். ஏய் சாப்பிடாத நீ அப்படின்னு உள்ள சத்தம் கேட்க மாதிரி இருக்கும். புடனி சாப்பிட மாட்டாவ. தூக்கத்திலிருந்து எந்திக்க சொன்னா எந்திக்காத, கொஞ்சம் படுத்துக்கோ. சரி படுத்துக்கிடுதான். இப்படி பற்பல சிந்தனைகளை கொடுத்து ஒன்று அது உள்ள இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா?
இந்த சூழ்நிலைகள் ஏன் ஏற்பட்டது? இது சைக்காலஜி ப்ராப்ளமா அல்லது ஸ்பிரிச்சுவல் லைனான ஆவிதன்மையானதா அப்படின்னு பார்த்தா தெய்வீகத்துக்கு மாறுபட்ட மாந்திரிகம் சொந்தமான குழப்பம் அது. இந்த குழப்பத்தை நீக்கி தெளிவு பண்ண வேண்டும். தற்கொலை செய்து கொள்வோமாங்கிற நிலைமைகள்லாம் உங்கள் உள்ளத்தில் ஓட்டிடுது. உண்மையா இல்லையா? கால் ஒன்றுவான். இசிசி எடுத்து பார்த்தேன், இதயத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வீட்டில் ஏற்கனவே 2 பேர்களுடைய மனநிலைகள் சரியில்லாமல் வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவாங்களோங்கிற ஒரு பயத்தில் தான் நீங்கள் இப்போ என்னை பார்க்க வந்திருக்கீங்க. அந்த கோளாறுக்கு காரணம் நீ பல இடங்களுக்கு போய் பார்த்து அனுபவப்பட்டு தோத்து பணங்களை இழந்து இதுக்கு ஒரு ரிலீஃப் எங்கே தான் இருக்குன்னு தெரியலையேன்னு அவநம்பிக்கையில் தான் என்னை பார்க்க வந்திருக்கேன். உண்மையா இல்லையாடா? காலன்றான். என்ன நம்பிக்கை? அவநம்பிக்கை. அது இங்க செல்லாது. என்னப்பா, என்னை இன்னும் 3 முறை நீங்கள் சந்திக்க வேண்டும். சந்திக்கும் பொழுது இந்த தீய சக்திகளை நீக்கி உங்களை தெளிவாக வாழ வைக்க முடியும். வழிவகுத்து இருந்தா போதும்ல, ஆக்கித்தாரேன். நாளைக்கு நீங்கள் இருந்து என்னை பார்த்து போங்க, நிறைய விஷயத்தை தெளிவு பண்ணிக்கலாம். இந்தா வெற்றி உண்டு மகளே, காப்பாற்ற. உலகம் எங்கனும் பரவி நின்றதும் உயிரினங்களில் மறுவி நின்றதும் அளவில்லாததும் அழிவில்லாததும் ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி உண்மையா பிரணவம் உண்மையா வந்த திங்களாம். ஆதிபராசக்தி வழிபாடு யாருப்பா பண்ணுதா? சக்தி கோயிலில் பணி செய்பவன் யார்? என்ன கோவில்? ஹாய் கால்வா. ஒரு திங்கள் அதிகங்கை அணிகின்ற சிவசம்பு மகிழ் வந்த சுந்தரி. இன்னொரு தரம் டம் டாட்டா டம் டாட்டா. ஆசையே என்ன சாமி திடீர்னு இப்படி போகுது? என்னடா திடீர்னு இப்படி போகுது? மனசு அழைப்பாகுது மகனே. மனசு என்ன செய்யுது? அழைப்பாயுது. ஏன் அழைப்பாயுதுன்னு பார்த்தேன். கர்மசாமி, துறவியா இருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வயசு வந்துருச்சு, உடம்பும் வந்துருச்சு. நான் அந்த அம்மாளுக்கு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாரவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு ஞான சக்தியை நீ கொடு. அப்படி நீ கொடுத்தா நான் இந்த தெய்வத்துக்கு செய்த பணிக்கு ஒரு விடை கிடைச்சிரும். அந்த சக்தி எனக்கு கிடைக்குமா? யூடியூப்ல பார்த்தேன், கருப்பசாமி சொல்லுதாரு, அது மாதிரி நானும் சொல்லணும். என்னப்பா நீ கட்டிக்காரன் தானே? கால் வந்துட்டு வா. அதான் ஆசையே அல்லை போலே. மணி எத்தனை? அந்த சக்தி கிடைக்குமான்னு கொஞ்சம் கேட்கட்டுமா? கண்ண முடிக்கா? பைரவர் எங்க இருக்காரு? பைரவர் பைரவர் அந்த வீட்டில் அந்த கோயிலில் வைக்கணுமே, ஏன் வைக்கல? அங்கே வைக்கணும். நான் போய் ஒரு மந்திரவாதிட்ட கேட்டேன், ஒரு சக்தியை எனக்கு பிடிச்சி தர முடியுமா? வாரவங்களுடைய மனசை அப்படி பக்குவம் பண்ணி எனக்கு தெரிஞ்சுக்கிடக்கூடிய அளவுக்கு தர முடியுமாட்டேன். அதுக்கு ஒருத்தன் சொன்னான், யட்சணின்னு ஒரு தேவதை இருக்கு, அந்த தேவதையை நான் ஒரு எந்திரத்தில் பிடிச்சி தந்திரமாக உனக்கு தாரேன், அதில் நீ வந்து ஜெயிச்சுக்கலாம்னு ஒரு பதில் வந்துருச்சு. ஆக அவனுக்கு பணம் கொடுத்தேனா, ஆனால் நான் ஏமாந்து போயிட்டேன், கிடைக்கல. உண்மையா? கால் வந்துட்டு இல்லடா, நீல உள்ள ஒன்று சொல்லிட்டுக்க. இந்த சக்தி கிடைக்கும். அப்படி கிடைக்கணும்னா
ஐம்புலன்களையும் அடக்கி ஆட்சி செய்யக்கூடிய மனோவலிமை வேண்டும். அந்த மனவலிமை எப்பொழுது பெறுகிறதோ அப்பொழுதுதான் அந்த சக்தி கிடைக்கும். பூசனைக்கெந்தம் புனை மலர் மாகோடி யோசனைக்கு பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும். யார் பாட்டு? திருமுறர் பாட்டு. வாசமிலாமணி மந்திர யோகம் தான் தேசம் காணும் திரிபுரையே. என்ன சொல்லியிருக்காரு? மனதை பகவான் சரணாகதி ஆக்கிறணும் தாய் பராசக்திட்ட. அப்படி பராசக்திக்கு சதவாயம் பண்ணும் பொழுது அந்த சகாயத்திலே பஞ்சபூதங்களில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒலி கேட்கும். அதான் பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும். மகனே, சிவரகசியம் கேட்டவனே, இதுதான்டா உண்மையான சிவரகசியம். என் உள்ளத்துக்குள்ள இருக்கிறதுக்கு விடை இது, உன் உள்ளத்துக்கு இதுதான் விடை. யோசத்து பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும். அதை சிந்திக்கிற பொழுது இந்த பஞ்ச புலன்களுக்குள்ளே இருந்து ஒரு சப்தநாதம் கேட்கும். அதுக்கு அங்கிட்டு என்ன இருக்க? வாசமிலா மணிமந்திர யோகம்தான். இந்த வாய் பேசாது. ஏன்? ஐம்புலனும் உள்ளே பேசும்பொழுது வாய் பேசி என்ன செய்ய போகிறான்? அதான் வாசகம் இல்லாத மணிமந்திர யோகம்தான். யோக நிலைக்கு வந்துடுவான். அதை சிந்திக்கும் பொழுது தேசம் காணும் திரிபுரையில், இந்த உலகத்தில் எதையும் நம்முடைய ஞான கண்ணால் என்ன செய்யலாம்? பார்த்துடலாம்னா அந்த தவத்தை மேற்கொள்ளணும். முடியுமா? முடியும். முயற்சி பண்ணி பார்க்குறியா? என்னை ஒரு நாள் இன்று இருந்து நாளை பார்த்து போங்க. வெற்றியை கொடுக்குறேன்ப்பா. சக்தி உண்டு. நல்லா. பெங்களூர் எல்லை தொழிலில் கடன்பட்டு வேதனை அடைந்தவன் யார்? உட்கார முடியுமாடா தம்பி? என்னடா தொழில் பார்க்க? கண்ண முடிக்காடா. கருப்பசாமி 3 இடம் பேசுகிறேன். 2 இடம் அட்வான்ஸுக்கு வந்துருச்சு. ஒரு பையன் ஊடால உட்காந்து கெடுத்துக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையாடா? ஒருத்தன் டோக்கன் போடக்கூடிய அட்வான்ஸ் வரும்பொழுது என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டான். அதனால் இப்போ பேசியிருக்க இடம் கிடைக்குமா கிடைக்காதான்னு உன் கிளப்போம். கால் விட்டுவான். முடிச்சு கொடுத்துருவோம் பிள்ளைக்கு. என்னப்பா கருப்பசாமிக்கு உத்தாடா, அட்வான்ஸை வாங்கு, கமிஷனை வாங்கு, அமுக்கிக்கா, ஓடு. மதுரை மாநகர் சிவரகசியம் கண்டு வந்தவர்கள். உட்கார். என்னப்பா வேணும் உனக்கு? இப்போ நான் போகிற பாதை சரிதானா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள இருக்கு. மனைவியை பற்றி என்ன விசாரணை? என்னடா வேற? நான் போகிற பாதை சரிதானான்னு கேட்டதுக்கு இவ்வளோ விளக்கமாயா அந்த உலகத்தில்? கண்ண முடி என்னன்னு பார்க்குறேன் நான். யாரு? அப்படியா? கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு இடத்த விலைக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களே, யாரப்பா அது? யார் அது? ஒரு அதிகாரியால் ஒரு இடம் நிற்கி ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தேன். அவங்க கொஞ்சம் கையெழுத்து போட்டு ஓகே பண்ணிட்டோம்னா தள்ளி விட்டுறலாம். புரியுதா? வைகாசியில் ஒன்று விற்று தரேன், இந்தா பிரச்சனை நீக்கிக்கா, வீட்டுக்கு வேண்டிய செட்டில்மெண்ட்டை கொடு, நானே தஞ்சம் என்று இரு, நலமடைவாய், தவம் பெறுவாய், வெற்றி உண்டு மகனே. விற்று கொடுத்துருவோம் பா நம்ம. அரே மதுரை மாநகர் வாடா. மனைவியை பற்றி கேட்க வந்தது யாரு? நீ வேண்டாம். மனைவி வேணும்னு கேட்க வந்தது யாருடா? கால் வந்துட்டு வா. ஓஹோ, அப்படியா?
நந்தி எழுந்தால் முந்திருக்கும் ஈசனை காண்பாய் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது. என்ன அர்த்தம் அதுக்கு? சிவனுக்கு முன்னால் என்னப்பா இருக்கும்? நந்தி இருக்கும். நந்தி எழுந்த இடம் எங்கே? தில்லை சிற்றம்பலம்பதி சிதம்பரம் இருக்கியாங்க. அங்கே தான்டா சிதம்பரம் ரகசியமே இருக்குது. சம்மந்தமெல்லாம் பேசணும்னு நினைக்காத. நந்தி எழுந்தால் முந்தி இருக்கும் ஈசனை காண்பாய். நந்தி என்னைக்குடா எந்திக்கும்? கல்லில் அடித்த சில நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றி அப்படி இல்லை. நம் கூட்டல் தீ. தீ என்பது ஆத்மா. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா இழந்து விட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய சிவத்துவத்தை கண்டுவிடலாம்னா, அதை மாதிரி ஆத்மீக பாதைக்கு நீ இப்போ வந்திருக்க. உனக்கு கல்யாணத்தை பற்றி நேற்று இரவு நான் கேட்டேன். சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் 2 மாலையை வாங்கி போட்டு குங்குமத்தை வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு வா. நான் நினைக்கிற பொண்ணை உனக்கு கல்யாணம் முடிச்சு தரேன். நீ நினைக்கிற பொண்ணை முடிச்சு வைக்க மாட்டேன். அடிச்சிருவோம். போயிட்டு வா. அசத்துட்டா ஆம்பளை. அதே மதுரை மாநகர் தொழில் மன வளம் சம்மந்தமாக கேட்க வந்தது யாருப்பா? தொழில் மனை வளம் சம்மந்தமாக கால் ஒன்று சொல்லலாம். பூவே போடல இப்பவே வா உட்காரலாம். என்னடா வேணும் மகனே? அதை புதுசாக வாங்கி முடிச்சு தந்தா போதும்லா. கண்ணை முடிக்கா இந்தா அந்த மனை சம்பந்தமான பிரச்சனை தீரும். தொழிலுக்கு வளம் பண்ணித்தாரேன். அதான் தொழிலும் மனையும் சேர்ந்து உன்னை கூப்பிட்டேன். மகிழ்ச்சி பேரு ஆனந்தப்படி. தங்கம்மாள் புறம் என்னும் மூங்கிலாறு. தங்கம்மாள் புறம் என்னும் மூங்கிலாறு. யாரெல்லாம் வந்தீங்க? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்கே நான் கருப்பசாமி உன் குடும்பத்தில் ஒரு காலத்தில் வழிபட்டு வந்த தெய்வம். ஆனால் இப்போ 2.25 ஆண்டுகளாக உன் உடன் பிறந்த சகோதரனுக்கு மதியில் குழப்பம் ஏற்பட்டது போல மதுவால் ஒரு பாதிப்பும் ஒரு பெண்ணினுடைய மந்திரத்தால் ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு இப்போ அவனுடைய வாழ்க்கையை திசை திரும்பி இருக்கு. அவனுடைய உள்ளத்தை சீர்திருத்தி உங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைச்சா போதுங்களா? கால் வந்துட்டுவான். அப்படியா? வித்துறட்டுமா? சரி வித்துருவோம். அவ்வளோதானே, வித்துட்டா போச்சு. அதே மாதிரி அவன் இருக்கிற இடத்துல ஒரு சிறிய மனை ஒன்று இருக்கு. அந்த மனையை வித்துருன்னு சொல்லிடுது. ஆனால் அதுக்கு அவன் சம்மதிக்க மாட்டானே. அப்போ அவனை உன் மடியில் கொண்டு வந்து போட்டாச்சுன்னா அப்படி நான் கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் வருவான். முழுக்க முழுக்க பார்த்து உன்னுடைய கண்ட்ரோல் அவனை கொண்டு வந்து வெற்றியாக்கி ஒரு பூ எடுத்து கொடுத்து கல்யாணம் முடிச்சு வைக்க. கையில் என்ன இருக்குது பார்த்தியா? இந்தா மகனே, தாய் மாமனை வாழ வைக்கும் கருவி நீயாக இருப்பாய். வெற்றி உண்டு. சந்தோஷமா இருக்க செல்ல மக்களே. கருப்பசாமி, ஆமா, சேலம் எல்லை சேலம். பொம்பளை பிள்ளை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வீட்டில் பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு உட்காருங்க. வருத்தப்படாங்க. உட்காருங்க உட்காருங்க. எல்லா மக்களுக்கும் கருப்பசாமி இருக்கேன். தைரியமாக இருங்க, செல்வமாக இருங்க, ஐஸ்வர்யமாக இருங்க எல்லாரும். அதான் நல்லது. கேளாய் மகனே கேடொரு வார்த்தை, நாளைய உலகில் நாயகன் நீயே. என்னப்பா உன் பிள்ளைக்கு எத்தனை வயசுடா? பாப்பாக்கு இன்னொரு தரம் கால் வந்துட்டு. என்னப்பா வேணும் உன் பிள்ளைக்கு? இந்தாடா. வேற எதையுமே ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அவன் மனத்துக்குள்ள ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. உனக்கு அதில் ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனையும் இருக்கு. அவன் மனசை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. இந்த பூவை வச்சுக்கோ. நாளை காலையில் என்னை பார்த்துட்டு ஊருக்கு போ. வெற்றி விட்டு ஜெயிச்சுட்டாரு. போடு. கருப்பசாமி சேலம் குடும்ப பிரச்சனை தாங்க முடியாமல் வந்தவன். குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. இவன் தனிச்சு வைக்கலாமே, வா வாண்டு இருக்கு. பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம்,
அங்கு பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். பிள்ளைகள்லாம் எங்க இருக்கு? உங்களை மதிக்கிறாங்களா? உங்க சொல்ல கேட்க மாட்டாங்க. அவன் தலையில் தூக்கி வச்சு கடனையும் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். குடியிருக்கிற வீட்டை இந்த பேரோடாத இழந்துருவோமோ அப்படிங்கிற குமுறல் தாங்க முடியாது. என்னை பார்க்க வந்திருக்கிய கால் விட்டுவாங்க. பேய் ஒளியில செவிட்டு எடுத்து திருத்திடுவோம். எந்த பேய சொல்ல கேட்டான்? என்ன ஒன்னே பற்றி சொன்ன எப்படி? நீயே அப்படித்தானுங்க. இன்னொரு தடவை கால் விட்டுவாங்க செல்ல குட்டிகளை. என்னப்பா? ஆமாம். அப்படியா? சரி. பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு? உன் பிள்ளையில ஒரு பொம்பளையால ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்காண்டா. அது ஒரு குழப்பமும் கோளாறும் கிடக்கு. சரி பண்ணி திருத்தி இருந்தா போதும்ல. என்னம்மா விஷத்தை குடிச்சு செத்துருவோம்னு நீ சொன்னீங்க. சாக விடுவேனா என் செல்ல குட்டிகளை? காப்பாற்றித்தாரேன். 2 பேரும் 1 போல கால் வந்துட்டுவான். வேண்டாமா? வாங்க, இந்த கடனையும் தீர்த்து தாரேன். மக்களை உன் சொல்லுப்படி கேட்டு உங்களுக்கு கட்டுப்பட வைக்கேன். ஒருத்தருக்கு போலீஸ் விசாரணை வரும்னு சொல்லியிருக்கு. வர விடாம காப்பாத்தி திருத்தி தந்தா போதும்ல. இந்தா ஜெயிச்சிட்டேன். நல்லா இருக்கு மக்களே. வாங்க என் செல்ல குட்டிகளே, ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். வேலூர், பேலூர் அல்ல வேலூர். பேலூர் அப்படின்னு சொன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொந்த ஊர். யாருக்கு சொந்த ஊர்? சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வங்காளத்தில் பேலூர் என்னும் இடத்தில் ஆசிரமம் வைத்து அங்கேயே ஜீவசமாதி முக்தி அடைந்தார். புரியுதா? நல்ல ஒரு எழுத்து வித்தியாசம்தான். வேலூர் வேற, பேலூர் வேற. வேலூர் தமிழ்நாடு, பேலூர் வங்காளம்.